அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்போவுமே நம்ம லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் பார்த்துட்டு இருப்போம். இந்த தடவை நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் மார்னிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பருப்பு, தக்காளி, பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நான் விசில் வச்சுட்டேன். பருப்பு குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு சைட் பை சைடாக அவங்களுக்கு மில்க் கலக்கி பூஸ்ட் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர். இன்னைக்கு க்ரீமி காலிஃப்ளவர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது பாயில் பண்ண வச்சிடலாம். இது கூட உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பாயில் பண்ண வச்சுட்டேன். அதுக்குண்டான வெஜிடபிள்ஸ் சைட் பை சைட் கட் பண்ணி வச்சுட்டேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவும் புளியும் கூடி சாம்பாருக்காக வேண்டி அரைச்சி வச்சாச்சு. இது சாம்பாருக்கு தேவையான காய்கறி. ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, குட்டீஸ் யாருமே காய்கறி சாப்பிட மாட்டாங்க சாம்பாரில் இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, 2 சின்ன கத்திரிக்காய் அப்படி தான் போட்டிருக்கேன். மிளகாத்தூளையும் போட்டு உப்பும் போட்டு அது பாயில் பண்ண வச்சுட்டேன். சைட் பை சைட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக வேண்டி கட் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேயும் உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இன்னொரு சைடு கரண்ட் அடுப்பில் அதுவுமே பாயில் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரீமி காலிஃப்ளவர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? பட்டர் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு பட்டர் போட்டுக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம் தான் இருந்துச்சு. இதில் கார்னு நம்ம சாய்ஸ் தான். என்னென்ன கேரட் இந்த மாதிரி ஏதாச்சும் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். எங்கிட்ட இது இருந்துச்சு. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சிகமும் ஆனியன் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் உப்பும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம 1/2 கிளாஸ் மில்க் ஊற்றிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா அது பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண காலிஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி அதில் போட்டு நல்ல ஒரு கிளறிட்டு மூடி வச்சிடலாம். அதில் நான் வீடியோ ஷூட் பண்ணல, சாரி. அதில் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் மல்லித்தலை இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அதையும் தாளித்து ஊற்றியாச்சு. இவ்வளோதான் இன்னைக்கு குட்டீஸ்க்கு உண்டான லஞ்ச் மெனு. சரி, ஓகே. இன்னைக்கான லஞ்ச் மெனு என்னன்னு பார்க்கலாங்களா? இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாயில்டு எக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீமி காலிஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரை, அப்புறம் ரைஸ் சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் எங்களோட லஞ்ச் பாக்ஸ் மெனு. ஸ்நாக்ஸுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேடாக செஞ்ச குக்கீஸ். இதுதான் எங்களோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மெனு. டாடா பாய். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.